இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் மட்டும்தான், மற்றபடி எந்த ரெக்கார்டட் இன்ஃபர்மேஷனோ இல்லை அதர் ஃபேக்ட்ஸோ கிடையாது. ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் அக்கார்டிங் டு வாட் ஐ சி ஆன் திஸ் டாபிக். ஸோ வாங்க. விநாயகரை பற்றி பல்வேறு கதைகள் இருந்தாலும் சிவமகா புராணத்தில் உள்ள கதை பரவலாக அறியப்படுகிறது. அதன்படி முற்காலத்தில் யானை முகம் கொண்ட கஜாசுரன் என்ற அசுரன் சிவபெருமானை நோக்கி பல வருடங்களாக தவம் புரிந்தான். அந்த தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்ததோடு வேண்டிய வரம் கேட்குமாறு கூறினார். அதற்கு கஜாசுரன் தன் வயிற்றில் சிவபெருமான் லிங்க வடிவில் தங்கியிருக்க வேண்டும் என்று வரம் கேட்ட பெற்று, அதை அறிந்த கலக்கமடைந்த பார்வதி தேவி தன் அண்ணன் விஷ்ணுவிடம் உதவி கேட்டார். பிறகு விஷ்ணு மற்றும் நந்தி ஆகிய இருவரும் தெருக்கூத்து நடத்துபவர் போல உருவம் கொண்டு கஜாசுரனின் அரண்மனைக்கு வந்தனர். நந்தியின் நடனத்தை கண்டு மகிழ்ந்த கஜாசுரன் அவர் வேண்டுவதை அளிக்குமாறு வாக்களித்தார். அதற்கு நந்தி அவரிடம் சிவபெருமானை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். கஜாசுரனின் தான் கொடுத்த வாக்கினைப்படி சிவபெருமானை விடுவித்தான். அவன் சிவபெருமானை நோக்கி பிரபஞ்சத்தில் தான் நினைவுகள் என்றும் அழியாமல் நிலைக்க வேண்டும் என்று வேண்டுகிறான். அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் கஜாசுரனின் யானை தலையை கொய்து அவரது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுவித்தார். பிறகு சிவபெருமான் தன் வாகனமான நந்தியில் அமர்ந்து கொண்டு கைலாயம் வருகிறார். சிவபெருமானின் வருகை அறிந்து பார்வதி தேவி மகிழ்ச்சியில் அவரை வரவேற்பதற்காக தயாராக நினைத்தார். ஆனால் அப்போது நந்தி இல்லாததால் பார்வதி தேவி தான் குளிக்கும் முன் மஞ்சள் விழுதால் ஒரு சிறுவனை செய்து அதற்கு உயிர் கொடுத்தார். அவனுக்கு விக்னங்களை தீர்ப்பவர் என்ற பொருளின் விநாயகர் என்ற பெயர் சூட்டினார். மேலும் நான் தயாராகி வரும் வரை ஒருவரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்றும் விநாயகரிடம் அறிவுறுத்தினார். விநாயகரும் அவ்வாறு செய்வதாக வாக்களித்தார். பிறகு கையாக வந்தடைந்த சிவபெருமானை விநாயகர் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தன் திரிசூலத்தால் விநாயகரின் தலையை கொய்தார். பிறகு நடந்ததை அறிந்த கோபம் கொண்ட பார்வதி தேவி பிரபஞ்சத்தை அழிக்க முடிவெடுத்தார். அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று பிரம்மதேவ வேண்டுகோள் விடுத்தார். அதற்கு பார்வதி தேவி விநாயகரை உயிர்த்தெழுத செய்ய வேண்டும் மற்றும் விநாயகரே அனைவரும் முழு முதற் கடவுளாக வணங்க வேண்டும் என்று 2 நிபந்தனைகளை விதித்தார். இதை ஏற்றிக்கொண்ட சிவபெருமான் வடக்கில் தலை வைத்து இறந்த நிலையில் படுத்திருக்குமாறு முதலில் தென்படும் உயிரினங்களை தலையை கொய்து எடுத்து வருமாறு சிவகணங்களை அனுப்பினார். அதன்படி சிவகணங்கள் கஜாசுரனின் தலையுடன் திரும்பி வந்தார். அதை விநாயகரின் உடலோடு பொருத்தினார் பிரம்மதேவர். பிறகு விநாயகருக்கு உயிரளித்தார் சிவபெருமான். அவனுக்கு முழுமுதற் கடவுள் என்றும் பட்டமும் கணங்களின் அதிபதி என்பதால் கணபதி என்று பெயரையும் வழங்கினார் சிவபெருமான்.